ப்ளீச் அப்படின்னு ரெண்டு இருக்கு. ஆக்டிவேட்டர் இருக்கிற ப்ளீச் வந்து கெமிக்கல் ஆட் ஆகுது. ஆக்டிவேட்டர் தான் அதுக்கான கெமிக்கல். இந்த லாக்டோ ப்ளீச்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த ப்ளீச் என்ன வேலை செய்யும், ஸ்கின்ல இருக்க அழுக்கெல்லாம் முடியும் முடிச்சு எடுக்கும்னு சொன்னால அதே வேலையை இதுவும் செய்யும். ஆனா இதுல என்ன நம்ம ஆட் பண்ண தேவையில்லை, ஆக்டிவேட்டர் ஆட் பண்ண தேவையில்லை. இது ஒரு பொருள் கூட கிரீம் கூட ஆக்டிவேட்டர் ஆட் பண்ணாதான் இது ஒர்க் ஆகும். ஆனா இது என்ன ஆகும், இந்த கிரீமை அப்படியே அப்ளை பண்ணாலுமே அந்த ஒர்க் ஆகும். அப்ப அதுக்கு தகுந்த மாதிரியான ஃபார்முலேஷன்ல இந்த லாக்டோ ப்ளீச் ரெடியாகி இருக்கும். சரி, பவுடர் ப்ளீச்ல என்னெல்லாம் கலக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா HB, ஹைட்ரஜன் பெராக்சைடு அப்படின்னு சொல்லக்கூடிய HB. அடுத்தது அமோனியா. இப்ப பவுடர் ப்ளீச்ல பவுடர் எவ்வளவு எடுக்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா பவுடர் 1 ஸ்பூன் எடுத்துக்கோனா HB வந்து அதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம HB இந்த கிராஃப்ஸ் கணக்கு நம்ம கணக்கு பண்ண முடியாது. ஆனா அதுக்கு முன்னாடியே நம்ம என்ன கொடுக்கணும், அமோனியாவை கொடுக்கணும். அமோனியா ஒரு ஸ்பூனுக்கு 6 to 8 கிராம்ஸ். அமோனியா என்ன கொடுக்குறோம், 6 to 8 கிராம்ஸ். இதை நம்ம இந்த பவுடர் கூட முதல்ல ஆட் பண்ணிடுறோம். ஆட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம என்ன கொடுக்குறோம், HB கொடுக்க போறோம். HB ஏன்னா இந்த HB தேவையான அளவுக்கு கலந்துட்டீங்கன்னா இந்த அமோனியா 8 டிராப் கொடுக்கும்போது என்ன ஆகும், லூஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ நம்ம ஒரு பவுடர் மிக்ஸ் பண்ணும்போது தேவையான பொருளை மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு 2 டிராப் 3 டிராப் எக்ஸ்ட்ரா போட்டா கூட என்ன ஆகும், லூஸ் ஆகும். அதனால எப்பயுமே பவுடர் ப்ளீச்க்கான தேவையான 1 ஸ்பூன் பவுடர் எடுத்தீங்கன்னா அதுக்கு தேவையான 6 to 8 டிராப் வந்து அமோனியா எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் HB வந்து நம்ம தேவையான அளவுக்கு எடுக்கணும். தேவையான அளவு